வெல்கம் டு ரெஸ்லிங் கிரேசி. நான் உங்க ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் சிஎம் பங்க் அண்ட் பால் ஹேமன் என்ன பேசினாங்க அப்படின்றத அப்படியே நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே சிஎம் பங்க் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே அவரோட ஹோம் டவுன் சிகாகோக்கு அவர் வர்றதுனால ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட அவர் வெல்கம் பண்ணுறாங்க. சிஎம் பங்க்கும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே சிஎம் பங்க் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ எல்லாத்த விடவும் இங்கே இருக்க இந்த சிகாகோ மக்கள் தான் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன்ஸாக இருக்கிறாங்க. பயங்கரமாக பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ஹோம் டவுன் மக்களை விட்டு கொடுக்காம பார்த்திங்கன்னா சிஎம் பங்க் பேசுகிறாரு. குறிப்பாக யூஎஸ்ஏ நெட்வொர்க்காக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் பார்த்திங்கன்னா இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்லிங்கில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் புதுசாக ஃபேன்ஸுங்களை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அந்த வகையில் இன்றைக்கி இங்கே சிகாகோவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 16,000 ஃபேன்ஸுங்க பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. சோல்ட் அவுட் ஷோவாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் தான் பெஸ்ட்டு ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி WWE ஹிஸ்ட்ரியிலே நீங்கள் தான் இந்த சிகாகோ மக்கள் தான் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்களோட ஹோம் டவுன் மக்களை பார்த்திங்கன்னா பயங்கரமாக பார்த்திங்கன்னா அவர் ஷேர் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல சிஎம் பங்க் பார்த்திங்கன்னா பேசுகிறாரு. ஸோ நான் பார்த்திங்கன்னா WWE இருந்திருக்கலாம், போயிருக்கலாம், திரும்ப WWEக்கு வந்திருக்கலாம். ஸோ இப்போது நான் பார்த்திங்கன்னா இங்கே உங்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா நிற்கிறேன். அதுலேயும் குறிப்பாக நான் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியா 41ல் மெயின் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா பண்ண போகிறேன். ஸோ இந்த மெயின் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா என்னோட கனவு அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் சொல்ல அந்த இடத்துல ஃபேன்ஸுங்க எல்லாரும் யூ டிசர்வ் இட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நான் டிசர்வ் பண்ணுறேன் தான். ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்கேன். குறிப்பாக இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் உழைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் சொல்கிறாரு. நான் WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ணி முறையாக ரெஸ்ல்மேனியாவில் ஜான்சினாவோட என்ட்ரன்ஸில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாடி கார்டாக வந்தேன். ஸோ இப்போது நான் ரெஸ்ல்மேனியாவில் பார்த்திங்கன்னா மெயின் ஈவெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஃபஸ்ட்டு WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா ஜான்சினாவோட ரெஸ்ல்மேனியா என்ட்ரன்ஸில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாடி கார்டு மாதிரி பார்த்திங்கன்னா வந்திருப்பார். இப்போது நான் ரெஸ்ல்மேனியாவில் பார்த்திங்கன்னா மெயின் ஈவெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணால் நமக்கு எல்லா விஷயமுமே கிடைக்கும். ஸோ அதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சிஎம் பங்க் அவரோட கனவு ரெஸ்ல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் பண்ணுறதை பற்றி ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்ணுறாரு. குறிப்பாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெஸ்ல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் மெயின் ஈவெண்ட்டில் நான் மேட்ச் பண்ண போகிறேன் ரெஸ்ல்மேனியாவில். செத் ராலன்ஸாக இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரையும் பீட் பண்ணி நான் ரெஸ்ல்மேனியாவை பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் பயங்கரமாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணுறாரு. உடனே பால் ஹேமன் உள்ளே வராரு. பால் ஹேமன் உள்ளே வரும்போதே உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இப்போ உள்ளே வர்றது பார்த்திங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் சிஎம் பங்க் கிட்ட பேசுதா அப்படின்ற மாதிரி அவர் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா சிஎம் பங்கை பற்றி பேசுகிறாரு. ஏன் கூட நீ பார்த்திங்கன்னா முன்னே இருந்திருக்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு எப்போல்லாம் உதவி தேவையோ அப்போல்லாம் வந்திருக்க. பிளட் லைன் பார்த்திங்கன்னா ரோமன் ரிங்ஸுக்கு எதிராக நிற்கும் போது அப்போது ரோமன் ரிங்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது எனக்கும் வேறு வழி இல்லாத போது உங்ககிட்ட வந்தேன். நீ பார்த்திங்கன்னா அந்த சர்வைவர் சீரியஸ் வார் கேமில் எங்களுக்காக வந்தேன். அந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா வின் பண்ணியும் கொடுத்தா அதில் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு நீ பார்த்திங்கன்னா எனக்காக நிறைய விஷயம் செஞ்சுருக்க அப்படின்ற மாதிரி பால் ஹேமன் சொல்கிறாரு. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுங்களார ECWன்னு கத்த அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிஎம் பங்கும் ECW அப்படின்ற மாதிரி கத்துறாரு. உடனே பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா பால் ஹேமன், நீ ரெஸ்ல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் பண்ண போகிற, அதுக்கான டிசர்வான ஆள் தான். நீ WWEக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீ பண்ண மேட்சஸாக இருக்கட்டும், அந்த ஹெல் இன் எ செல் மேட்ச்சில் ட்ரூ மேக்கின்டையரோட பண்ண மேட்சாக இருக்கட்டும், அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. நீ ரெஸ்ல்மேனியாவுக்கு டிசர்வான ஆள் தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். உனக்கு நான் இன்னொரு ஃபேவர் பார்த்திங்கன்னா தர போகிறேன். உனக்கு இன்னொரு ஃபேவர் ஏதாவது இருந்தால் என்கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதே சமயம் நீ ரோமன் ரிங்ஸை விட்டுட்டு வா, ரோமனை கூட்டிட்டு ஏன் கூட வா அப்படின்லாம் கேட்காத. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரோமன் ரிங்ஸ் இங்கே இல்லை, உனக்கு இன்னொரு ஃபேவர் என்ன அப்படின்றத கேளு, நான் அதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேட்குறாரு. குறிப்பாக பார்த்திங்கன்னா ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவெண்ட் பண்ணுறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா பால் ஹேமன் தான். அவர் தான் பார்த்திங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் பார்த்திங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக பார்த்திங்கன்னா சிஎம் பங்க் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணார். அதனால பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேவர் கேட்குறாரு. சிஎம் பங்க் இங்கே ரோமன் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க
இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் இங்கே இருக்காங்க. நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோ முடிகிறதுக்குள்ளே உங்ககிட்ட என்ன ஃபேவர் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிஎம் பங்க் பால் ஹேமன்ட்ட சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறாரு.